ஒரு கப் அரிசி மாவு இருந்தால் இந்த உக்கரை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். பசங்க வீட்டில் ஸ்நாக்ஸ் கேட்டாலோ இல்லை வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்கனாலோ இந்த ஸ்வீட்டை 10 நிமிஷத்தில் செஞ்சு கொடுங்க. ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அரிசி உக்காரை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜாரில் 250 ml கப்பில் ஒரு கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அரிசி இழந்த அதே கப்லேயே ஒரு கப் வெல்லமும் ஜாரில் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான ஒரு கப் தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிறதால நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணும்போது ஸ்ட்ரக் ஆகாமல் ஈஸியாக கிரைண்ட் ஆகும். அதனால தான் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். எந்த கப்பில் அரிசி மாவு அளந்து எடுத்தீங்களோ அதே கப்லையே வெல்லமும் தண்ணீரும் அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கப் தண்ணீரையும் சேர்த்துட்டேன். இனி இதை கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த பக்குவத்தில் அரிசி மாவு பட்டர் இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இனி இதில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்ச அரிசி மாவு பட்டரை சேர்த்துடலாம். மிக்சர் ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து அலசி அந்த தண்ணீரையும் சேர்த்துடலாம். ஸ்டவ்வை லோ ஹீட்லேயே வச்சுட்டு கட்டி பிடிக்காமல் அரிசி மாவை நம்ம கிளறி விடணும். ஏன்னா அரிசி மாவு ஈஸியாக கட்டி பிடிச்சிடும். கட்டியை உடச்சி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். பாருங்கள், கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். அவ்வளோதாங்க, உக்காரை ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், உக்காரை இந்த பக்குவத்தில் இருக்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஏலக்காய் தூளும் கட் பண்ணி வச்ச நட்ஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வீட்டில் பூஜை பண்ணாலோ வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாங்கனாலோ இல்லை பசங்க ஸ்நாக்ஸ் கேட்டாலோ இந்த அரிசி உக்காரையை செஞ்சு கொடுங்க. திகட்டாத இனிப்போட இந்த உக்காரை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டைம் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.